வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். நேற்றுக்கு காவியாவோட மேக்கப்புக்கு வந்ததை பற்றி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ப்ரைடும் வந்தாச்சு. அவங்களோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காவியா பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரிப்பரேஷனாக ரொம்ப பயப்படுவேன், அப்படியே சுட்டு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி காவியோட அக்காவுக்கும் வந்து நம்ம ப்ரைடல் மேக்கப் வந்து பண்ணியிருந்தோங்க. அப்போயும் வந்து அவங்களுக்கு 3 செஷன் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நான் விலாகாக வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து 3 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்களோட தங்கச்சிக்கு வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா டென்டல் டாக்டரு. ஆனால் ஹேர் ஐனர் எடுத்தால் மட்டும் ரகலையாக இருக்குங்க அங்கே. அதுக்கு கூட வெயிட் பண்ணுது போலப்போ. காவியா ஐனர் எடுத்தாச்சு. நிஜமாக சொல்கிறா, வலிக்குதா? அடே ஏன்டா இப்படி பண்ணுற? இப்படி மூஞ்சி சுருக்குனீங்கன்னா நான் எப்போ ஃபேஸ் மேக்கப் பண்ணுறது? டேய், நீ நிஜமாக சொல்கிறேன், ஆடுனா தான் சுட்டு வைக்கும். ஒரு பவ்யமாக கையை கட்டி எப்படி உட்காந்துருக்க அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் தகுறீங்களா? காதுகிட்ட பண்ணும்போது என்னடா பண்ணுவேன்? பின்னாடிக்கு எப்படி? எத்தனை பேர்த்துக்கு பல்ல பிடுங்கிருப்படா? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. அதையும் போர்டுல எழுதல. அது பையன் எழுதுக்கு மறந்து. வாயில் இன்ஜெக்ஷன் போட்டிருப்படா. அதே தான் இங்கேயோ. ரொம்பவுமே ஃப்ரிஸியான ஹேருங்க. ப்ரிப்ரேஷன் பண்ணாமையும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வேறு வழி இல்லை. ப்ரிப்ரேஷனுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து முன்னாடியே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க. ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் டெக்ஸ்சர் நல்லா இருக்குது. இதில் நம்ம ஹேர் டூ பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அக்கா தங்கச்சி 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடான ஹேர் ஸ்டைல் தான் எப்போவுமே கேட்பாங்க. இந்த ஹேர் டூ தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஹேர் டூ தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹைலைட்டிங் எக்ஸ்டென்ஷன் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஃப்ரண்ட் வேரியேஷனும் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு டெக்ஸ்சர்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களும் அந்த மாதிரி வந்து ரொம்ப விரும்புவாங்க. மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லேயர்ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ப்ரைட்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண ஒரு மெஸ்ஸி பிரைட் மாதிரியான ஹேர் டூ தாங்க. 2 பக்கம் மெஸ்ஸி பிரைட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணும்போது இது பார்க்குறக்கு ஒரு ஹேர் டூ டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போடுறேங்க இதை பற்றி. இவங்க தான் இவங்களோட அம்மா. ரொம்ப ஸ்வீட்டான பர்சனுங்க. 2 பிள்ளைகளுக்காகவும் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அம்மா அம்மா அம்மா. 2 பொண்ணுங்களுக்கும் என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கிட்ட. ஓ தேங்க்யூங்க. முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது. ஒட்டியான போட்டால் முடிஞ்சது. ஒரு பொண்ணு இருக்கிற நான் கூட இவ்வளோ எல்லாமே பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணுவேனா அப்படின்னு தெரியலைங்க. இவங்க எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஃபைனலாக நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேங்க. அம்மா வீடும் இந்த மண்டபமும் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நைட்டுக்கு வந்து அங்கே போயிட்டு நைட்டு ஒரு 1:30 மணிக்கு இங்கே மறுபடியும் திரும்பி வரணுங்க இவங்களோட முகூர்த்த மேக்கப்புக்காக.
நான் வந்து அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைங்க. திடீர்னு தான் நாங்கள் போனேன். ஒர்க் பண்ணதில் ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப பசியாகவும் இருந்துச்சு. நாங்கள் போனோடனே வந்து அம்மா வந்து எங்களுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஐயோ, அவசரத்தில் குக்கர் வேறு திறக்க மாட்டேங்குது. பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? அரிசியும் பருப்பே இங்க பாத்தீங்களா, கண்டுபிடிங்க. இது எனக்கு தெரியும். நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்தப்போ பார்த்துட்டேன். பாத்தீங்களா, நம்ம கொடுத்து விட்ட சுண்டைக்காயில எங்க அம்மா என்ன பண்ணிக்கிறீங்க? சுண்டைக்காயில சட்னி. ஐயோ பசிக்குது பசிக்குது, வாங்க. நம்மளோட எல்லா வீடியோலையும் இந்த அரிசி பருப்பு சோறு வந்துரு. இவங்களுக்கு வேற சோறே தெரியாதாங்கிற மாதிரி. ஆனால் இதுவல்லவோ சொர்க்கம். தேங்க்யூ மம்மி.